வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண்மையில் சந்தைப்படுத்தும் குறிப்புகள் குறித்து விளக்குகிறார் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் பி ஸ்ரீதர் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. வறட்சியை தாங்கி வளரக்கூடிய அண்ணா 4 ரக நெல் விதை உற்பத்தியில் வெற்றி கண்ட ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா பாம்பூர் கிராம வேளாண்மையாளர் உதயகுமார் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள பூச்சிநோய் கட்டுப்பாடு பற்றிய நவம்பர் 2015 மாதத்திற்கான முன்னறிவிப்பு. தொடர்ந்து வேளாண் சந்தையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆவலப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநிலத்தின் சராசரி வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. ராமநாதபுரம் வேளாண் ஆராய்ச்சி நிலையம் நெல் விதை உற்பத்தி செய்வதற்கான பயிற்சிகளை வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. அவ்வகையில் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய அண்ணா 4 ரக நெல் விதை உற்பத்தி குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா பாம்பூர் கிராம வேளாண்மையாளர் உதயகுமார் தரும் செய்தி. இங்கே மானாவாரியாக தான் விவசாயம் பண்ணுறோம். மானாவாரினா மழை பெஞ்சால் தான் மலைக்கு முளைக்கும், அப்புறம் அடுத்த மலைக்கு பயிராகும். அப்படியே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நம்ம டயத்துக்கு அந்த டயத்தில் உரம் போடுறது மற்றது எல்லாமே நாங்கள் மழையை வச்சு தான் போட்டுட்ருக்கோமே தவிர இத்தனை நாளைக்குள்ளே போடணும் அப்படிங்கிற மாதிரி பொசிஷனில் போடுறது கிடையாது. இங்கே ஆஃபீஸில் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி 105 நாளில் விளையக்கூடிய அண்ணா நாளை எங்களை போட சொல்லி ஒரு 50 விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க. அது போட்ட பின்னாடி ஒரு தண்ணி பாட்டில் இருந்தால் கூட விளைஞ்சிரும். மற்ற நெல்லுக்கு ஒரு தண்ணி தேவைப்படும், ஆனால் ஒரு தண்ணி கம்மியாக இருந்தால் கூட அது விளைஞ்சிரும். எங்கள் பகுதிக்கு அது பொருத்தமான நெல்லாக இருக்குது. அந்த ரகம் போட்டதுலேருந்து எங்களுக்கு நெல்லுலேருந்து எங்களுக்கு நஷ்டங்கிறது இல்லை. இந்த மண் வளத்துக்கு இங்கே மண்ணுக்கு ஆராய்ச்சி நிலையத்தில் பரிசோதனை செய்வோம். அதில் என்ன உரம் எவ்வளோ உரம் சத்து இருக்குது, இன்னும் என்னென்ன உரம் போடணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்தாப்புல உரம் போடுவோம். அவங்க முன்னாடி நாங்கள் பழைய நெல்லுகளை பழைய ரகங்களை போட்டுக்கிட்டு இருந்தோம் சார். அந்த நெல்லில் பயிர் சாஞ்சிரும், விளைஞ்ச உடனே சாஞ்சிரும். அதுக்கு பின்னாடி பயிர் சாயாமல் இருக்கிறதுக்காக வேண்டி 2வது அவங்க கண்டுபிடிச்சி இந்த பரமக்குடி 4 PK 4 கொடுத்தாங்க. இது இந்த நெல் அண்ணா நாளுன்னு சொல்கிறாங்க சார். அது ஆனால் இது சாயிறது கிடையாது. கடைசியில் தண்ணியே கடந்துட்டு இருந்தாலுமே சாயாது. இது கொஞ்சம் நல்ல எங்களுக்கு மகசூலும் கிடைக்கும். அதனால் நல்ல பலன் இருக்கும். நீர்வளங்கிறது இங்கே பண்ணைக்குட்டை வச்சுருக்கோம் சார். மழை மிச்சமாக பெய்கிற நேரங்களில் அதில் சேமித்து வச்சுக்கிருவோம்.
தண்ணி கடைசி நேரத்தில் பறிகிற நேரத்தில் தண்ணி நிறையா தேவைப்படும். அந்த நேரத்தில் நாங்கள் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறோம் சார். மண் வளத்துக்கு வந்து நாங்கள் ஆட்டுக்கடைன்னு சொல்லுவாங்க சார், ஆட்டுக்கடை போட்டுக்கிறோம் சார். அப்புறம் குப்பை இது அடித்து பண்படுத்தி உழுது போட்டுருவோம். உழுது போட்டு அதுக்கு பின்னாடி விதைக்க ஆரம்பிப்போம். இப்போ பெரும்பாலும் மருந்து பெரும்பாலும் அதிகமாக அடிக்கிறது இல்லை சார். வறட்சியில் வந்து அந்த இது ஒரு சூற நோயின்னு சொல்லுவாங்க சார், அந்த மாதிரி விழுகும். வேளாண்மை உபத்தொழிலாக வந்து ஆடுகள் வளர்க்குறோம், வெள்ளாடு செம்மறி ஆடு அதுகளை வளர்ப்போம். அப்புறம் வந்து பால் மாடு வச்சுக்கிறோம். அந்த மாதிரி உள்ளதெல்லாம் செஞ்சுருக்கோம். சென்ற ஆண்டு வந்து 50 பேர் வந்து இந்த ஊரில் நெல் அண்ணா நாள் போட்டோம் சார். எல்லாருக்குமே நல்ல மகசூல் கிடைச்சிது. அந்த நெல்லில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, நெல் வந்து நிறைய அதிகமாக எடை உள்ளது. ஒரு மூடை வந்து மற்றதில் 80 கிலோ இருந்தால் இது அதே ஒரு மூடை 100 கிலோ இருக்கும். மகசூல் நல்லா இருக்கும். அப்புறம் வறட்சியை தாங்கி வர்றதோட நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. அதில் நெல் வந்து உறுதியாக இருக்கும் சார். அதே நேரத்தில் வந்து மழை பெய்யும் போது எப்பப்போ மழை பெய்யுதுன்னு சொல்லி அவங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க சார். கூட்டத்தில் வந்து அந்த நெல்லினுடைய தன்மையை பற்றி அதனுடைய இதை பற்றி நாங்கள் விளக்கங்களை சொல்லுவோம் சார். அது சொல்லும்போது வந்து மற்றவங்களும் அந்த இதில் சேராதவங்க, மெம்பராக சேராதவங்களும் அதை கேட்பாங்க. அதை கேட்டுட்டு அவங்களும் நாளைக்கு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு போடட்டும், அவங்களும் இந்த நெல்லை போடணும், இந்த நெல்லிருந்து அவங்க லாபத்தை அவங்களும் அடையணுங்கிறத நாங்கள் முயற்சி பண்ணுவோம் சார். அதை அவங்களும் கேட்பாங்க சார். மேலும் விவரங்கள் பெற உதயகுமார் அவர்களை 09952677221 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு பற்றிய நவம்பர் 2015 மாதத்திற்கான முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தற்பொழுது நிலவும் பருவநிலை மாற்றம், வடகிழக்கு பருவமழை மற்றும் பனிமூட்டத்துடன் மழை பெய்து வருவது ஒரு சில பூச்சி மற்றும் நோய்கள் நெற்பயிரை தாக்கி சேதம் விளைவிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு நெல் விவசாயிகளுக்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பயிர் பாதுகாப்பு இயக்ககம் இந்த சிறப்பு முன்னறிவிப்பை வெளியிட்டு நெற்பயிரை பூச்சி மற்றும் நோய்களிலிருந்து பாதுகாக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பூச்சி மேலாண்மை. இலை சுருட்டு புழு. தற்பொழுது நிலவும் தொடர் மழை மற்றும் பனிமூட்டமான சூழ்நிலை காரணமாக நெல்லில் இலை சுருட்டு புழு தாக்குதலுக்கு வாய்ப்புள்ளது. இளம் பயிர்கள், தூர்பிடிக்கும் பருவத்தில் உள்ள பயிர்களை தாக்கும் இந்த புழுக்கள் இலைகளை உள்பக்கமாக சுருட்டி உள்ளிருந்து பச்சையத்தை சுரண்டி உண்கின்றன. இதனால் இலைகள் வெள்ளை நிற சுரண்டல்களுடன் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் காய்ந்துவிடும். இப்பூச்சியின் தாக்குதல் இருக்கும் சமயம் தழைச்சத்து உரங்களை வயலில் இடுவதை குறைக்க வேண்டும். வயலில் இப்புழுவின் அந்தி பூச்சிகளின் நடமாட்டத்தை அறிந்து விளக்கு பொறி வைத்து கவர்ந்து அழிக்கலாம். தாவர பூச்சிக்கொல்லியான அசாடிராக்டின் 0.03% கரைசலை ஹெக்டருக்கு 400 மில்லி ஏக்கருக்கு தெளிக்கலாம். ரசாயன பூச்சிக்கொல்லிகளான கார்டஃப் 50% பவுடரை 400 கிராம் ஏக்கருக்கு அல்லது குளோர்பைரிபாஸ் 20 EC மருந்தை 500 மில்லி ஏக்கர் அல்லது ஒரு ஹெக்டருக்கு என்ற அளவில் உபயோகித்து கட்டுப்படுத்தலாம். புகையான். நெல் வயலில் அதிகமாக நீர் தேங்கி வெளியேற்ற முடியாமல் உள்ள இடங்களில் இந்த பூச்சிகளின் தாக்குதல் அதிகமாக இருக்கும். நெல்லின் தண்டு பகுதியில் கூட்டமாக அமர்ந்து சாறு உறிஞ்சும் இந்த பூச்சிகளால் நெற்பயிர் முற்றிலுமாக காய்ந்துவிடும். தாக்குதல் அதிகம் உள்ள வயல்களில் எரிந்தது போன்ற அறிகுறிகள் ஆங்காங்கே தென்படும். தழைச்சத்து உரங்களை 3 முதல் 4 முறை பிரித்து இட வேண்டும். செயற்கை பைரித்ராய்டு மற்றும் பூச்சிகளின் மறு உற்பத்தியை தூண்டும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தக்கூடாது. 3% வேப்ப எண்ணெய் கரைசலை ஹெக்டருக்கு 6 லிட்டர் ஏக்கர் என்ற அளவில் சோப்பு கரைசலுடன் கலந்து தெளிக்க வேண்டும். பூச்சிக்கொல்லிகளான டைக்ளோர்வாஸ் 76 SC 200 மில்லியை ஏக்கர் அல்லது புப்ரோபசின் 25 SC 325 மில்லி ஏக்கர் அல்லது பிப்ரோனில் 5% SC 400 மில்லி ஏக்கர் அல்லது இமிடாக்ளோபிரிட் 17.8% SL 40 மில்லி ஏக்கரை ஒரு ஹெக்டருக்கு தெளித்து கட்டுப்படுத்தலாம். பருத்தி. சாறு உறிஞ்சும் பூச்சிகளான இலைப்பேன் தருமபுரி, விழுப்புரம், தேனி மற்றும் சேலம் மாவட்டங்களிலும் தென்படுகின்றன.
ஆதலால் இவற்றை கண்காணிக்க விவசாயிகள் மஞ்சள் ஒட்டுப்பொறி 5 எண்ணிக்கையை ஒரு ஏக்கருக்கு வைக்கவும். திருநெல்வேலி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் பருத்தியில் சிவப்பு காய்ப்புழுவின் தாக்குதல் தென்படுகிறது. ஆதலால் விவசாயிகள் இனக்கவர்ச்சி பொறிகளை ஏக்கருக்கு 5 வைத்து அந்தி பூச்சிகளை கவர்ந்து அழிக்கவும். நிலக்கடலை விழுப்புரம், ஈரோடு, மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் இலை சுருட்டு புழுவின் தாக்குதல் தென்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு 1 விளக்குப்பொறி வைத்து அந்தி பூச்சிகளை கவர்ந்து அழிக்கவும் மற்றும் சிவப்பு கம்பளி பூச்சியின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும். தேவைப்படின் வேப்பங்கொட்டை சாறு 5% தெளிக்கவும். கரும்பு கோயம்புத்தூர், ஈரோடு, தர்மபுரி, நாகப்பட்டினம், சிவகங்கை, விழுப்புரம், சேலம் மற்றும் திருச்சி ஆகிய பகுதிகளில் இடைக்கணு புழு தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்த ட்ரைகோகிராமா கைலோனஸ் முட்டை ஒட்டுண்ணியை 4 மாத பயிரில் தொடங்கி 15 நாட்கள் இடைவெளியில் ஏக்கருக்கு 1 cc என்ற அளவில் 6 முறை வெளியிடவும். மேலும் விவரங்களுக்கு இயக்குனர், பயிர் பாதுகாப்பு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BBFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆவலப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு 1 2 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 16 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 77%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 27%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 25 டிகிரி செல்சியஸாகவும், மழையளவு 31 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 361 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 968 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 5 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழக மாவட்டங்களான ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, சிவகங்கை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவுமில்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் போன். காலையில, சாயங்காலம், ராத்திரி, பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க.
கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். வேளாண்மை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டு வாழும் வேளாண்மையாளர்களின் தனிநபர் வருமானத்தை அதிகரிக்க செய்ய உற்பத்தி செய்யப்பட்ட வேளாண் பொருட்களை தகுந்த விலைக்கு சந்தைப்படுத்துதல் வேண்டும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண்மையில் சந்தைப்படுத்தும் குறிப்புகள் குறித்து விளக்குகிறார் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் பி. ஸ்ரீதர் அவர்கள். இன்றைக்கு வேளாண்மையில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் மிக முக்கியமான ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். குறிப்பாக சொல்வதென்றால் வருவாயை எந்த விதத்தில் 3 மடங்காக ஆக்கலாம் என்ற தகவலை தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் தர இருக்கிறேன். பொதுவாக நம்ம வேலூர் மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டோமேனால் நிலக்கடலை, அதுவும் மானாவாரியாக நிலக்கடலை சாகுபடி அதிக பரப்பளவில் செய்யப்படுகிறது. சரி, இதை எப்படி இன்றைக்கி வருவாயை அதிகமாக்கலாம் அப்படின்னு நம்பர் 1 பார்த்திங்கன்னா, நம்ம ரகங்களை தேர்வு செய்யணும். அந்த ரகங்கள் என்ன ரகங்கள் அப்படின்னா, குறிப்பாக நம்ம நிலக்கடலை எண்ணெய் தயாரிப்பதற்காக, எண்ணெய் உற்பத்தி பண்ணுவதற்காக, நிலக்கடலை எண்ணெய் உற்பத்தி பண்ணுவதற்காக தான் முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நிறையா மற்ற பயன்பாடுகளும் நுகர்வோரிடம் அது அதிகரித்ததுனால இன்றைக்கி சந்தையில் நிலக்கடலையை வேறு மாதிரி, அதாவது மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதன் மூலம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று என்னென்னா, இந்த நுகர்வோர்கள் நேரடியாக அதை உண்பதற்கு பயன்படுத்தும் போது அந்த பருப்பு வகை பெரிதாக இருக்க வேண்டும். இது மாதிரி இருக்கிற ரகங்களை, இப்போ உதாரணத்துக்கு நம்ம TMB 13, அதே மாதிரி K6, K9 இதெல்லாம் இப்போ சொல்லி விவசாயிகள் சாகுபடி பண்ணிகிட்ருக்கீங்க. அதுலேயும் இந்த அறுவடை பண்ணும்போது நிறைய விவசாயிகள் எப்படி அறுவடை பண்ண வேண்டும், குறிப்பாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாளர்கள் எங்களிடம் கூறுறது என்னென்னா, சார் உங்கள் அறுவடை பண்ணும்போது அந்த இதை அறுவடை பண்ணி குவியல் குவியலாக வைக்காமல் இந்த காய்கள் மேல் நோக்கி, அதாவது சூரிய வெளிச்சத்தில் படுற மாதிரி வச்சுருந்தா அந்த ஈரப்பதம் அப்பயே காய ஆரம்பிக்கும். ஸோ எங்களுக்கு நாங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்புறதற்கு வாங்கும்போது விவசாயிகிட்டேருந்து ஒரு நல்ல தரமான காய்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அறுவடை பண்ணும்போதே குவியல் குவியலாக போடாமல் அதை தனித்தனியாக காய் மேலே தெரிகிற மாதிரி நிலங்களில் வச்சு, அதுக்கப்புறம் அந்த காயை பிரித்து எடுத்த அப்புறம் நல்ல ஒரு தரமான காய்களை ஒரு கிரேட், அதாவது நம்பர் 1 அப்படின்னு அதை தரம் பிரிக்கிறது. அடுத்தது நம்பர் 2 ஒரு மீடியமாக இருக்கிறது. ரொம்ப காய் ஒத்த கொட்டை இந்த மாதிரி கொஞ்சம் காய் கலரு இல்லை பிஞ்சாக இருக்கும் போல் இருக்குது, இதெல்லாமும் தனியாக
பிரித்தெடுக்கணும். இந்த தரம் பிரிக்கிறதுங்கிறதே பெரிய செலவு கிடையாது. ஆனால் இந்த தரம் பிரிக்கிறதுனால ஒரு குவிண்டாலுக்கு கிட்டத்தட்ட 2000 ரூபாய், அதாவது குறைந்தபட்ச விலை அப்படின்னு போகும்போது ஒரு 3500 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அதிகபட்ச விலை, அதாவது நல்ல தரமான பருப்புக்கு இன்றைக்கி சந்தையில் பார்த்திங்கன்னா 5500 ரூபா வரைக்கும் போகுது. இது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த வியாபாரிகள் சொல்லுவாங்க நோட்டம் பார்க்குறது அப்படின்னு. அந்த சந்தையை நோட்டம் பார்க்கணும் ஒரு விவசாயம் அப்படின்னா இன்றைக்கி அரசாங்கத்தில் நமக்கு வந்து இணையதளத்தில் இதற்கு வேண்டிய அன்னன்னைக்கு என்னென்ன ஒரு சந்தையிலையும், அதாவது ஒழுங்குமுறை விற்பனை கூட மூலமாக விற்கிற சந்தையில் என்னென்ன பொருட்கள் வருது, எவ்வளோ டன் வருது, அதனுடைய விலை எவ்வளோ, இந்த இதை வந்து இணையதளத்தில் நம்ம பார்க்கும்போது குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு இதை எப்படி சார் பார்க்குறது? இது பெரிய இணையதளத்தை நான் பயன்படுத்த இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இணையதளம் பார்க்குறதுங்கிறது ஒரு 5வது 6வது படித்த ஒரு பள்ளி மாணவர், உங்களுடைய மாணவனோ அல்லது ஒரு மாணவியோ இல்லை ஒரு எழுத படிக்க தெரிந்த ஒரு நபர் அதை நம்மளுடைய வேளாண்மை பல்கலைக்கழக இணையதளத்தின் மூலமாக அதை இணைச்சிருக்காங்க. அது மூலமாக போய் அதில் நீங்கள் பார்க்கும்போது இந்த மார்க்கெட் ரேட் இப்படி இருக்குது. அதனால் தரம் பிரித்தோன்னாலே நம்ம வந்து வருவாயை அதிகரிக்க செய்ய ஒரு வழியாகும். அதேமாதிரி அடுத்தது என்ன சார், இதை இன்னும் நான் வருவாயை அதிகமாக்கணும். ஒரு குவிண்டாலுக்கு, அதாவது கிட்டத்தட்ட உங்கள் இதில் வந்து ஒரு 80 கிலோ மூட்டை இன்றைக்கி போகுது அப்படின்னா ஒரு 1500 ரூபா அதிகமாக கிடைக்கிறதுக்கு இது ஒரு வழிமுறைகள். தரம் பிரிக்கிறதுங்கிறது தான் முக்கியம். ஆனால் பெரும்பாலான விவசாயிகள் நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்மளால் தரம் பிரிக்க முடியாமல் அந்த நேரத்துக்கு நமக்கு ஒரு அவசர தேவைக்காக இந்த நிலக்கடலையை கொண்டு போய் அப்படியே மொத்தமாக போடும்போது அதில் ஒரு 20% தான் அந்த குறைச்ச ஒரு நம்பர் கிரேட் 3ஆம் நம்பர் தரம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், அந்த 1ஆம் நம்பர் கிரேடில் உள்ளதையும் மிக்ஸ் பண்ணும்போது அந்த வியாபாரிகள் வாங்குகிறவங்க அவங்க என்ன நோக்குறாங்கன்னா, அந்த ஒரு 10% 20% இருக்கிறதுக்காக விலையை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி குறைச்சி நமக்கு வந்து விலையை நமக்கு அதில் நிர்ணயம் பண்ணும்போது இந்த நமக்கு ஒரு பெரிய நஷ்டம். அடுத்து 3வது சார், அப்புறம் எப்படி சார் இதை மதிப்பு கூட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வழிமுறைகள் இருக்குது. சாதாரணமாக நம்ம கொண்டு போகிற நிலக்கடலை இன்றைக்கி சராசரி மார்க்கெட் ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பருப்பு 54 ரூபாயிலேருந்து 70 ரூபா 72 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. இதை இன்னும் எப்படி சார் உயர்த்தலாம் அப்படின்னா, நம்ம தரமாக பருப்பை உடைச்சி அதை இன்றைக்கி வந்து மகளிர் குழு இந்த மாதிரி நிறைய குழுக்கள் வந்து இங்கே நம்ம வேலூர் மாவட்டத்தில் தண்டலங்கிற கிராமத்தில் இதுமாரி வச்சுருக்காங்க ஒரு பிளான்ச்சிங் மிஷின். அந்த பிளான்ச்சிங் மிஷின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலக்கடலையை வறுக்கிறதுக்கு உண்டான ஒரு இயந்திரம். அது நம்ம கிரைண்டரை திருப்பி இப்படி ஒரு பக்கவாட்டத்தில் இப்படி படுக்க வச்சா எப்படி இருக்குமோ அதேமாரி இருக்கும். அந்த கருவியினுடைய விலை ஒரு 50,000 ரூபா தான். இது வந்து இந்த கருவியில் நம்ம போட்டு வறுக்கும்போது காலங்காலமாக கடலை வறுத்ததுக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்னா, அதில் மணல் கலந்து அந்த மணலில் போட்டு நம்ம வறுப்போம், வறுகலில் வறுக்கிறது. இந்த மிஷினில் அந்த மணல் போட வேணாம். அப்புறம் இந்த மாதிரி வறுகடலை எல்லாம் வறுத்து நாம் மக்களிடையே கொடுக்கும்போது விலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் போய் கடலையை ஒரு 100 கிராம் கடலையில் நம்ம சாப்பிட்ணுன்னு வாங்கினா அதனுடைய விலை 22 ரூபா. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 220 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரைக்கும் நுகர்வோர் கொடுத்து வாங்க வேண்டியது. இதை மாதிரி இந்த விஷயங்களை வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இதை வந்து ஆரம்பிக்கணும்னு ஆர்வமாக எங்கள் மாவட்டத்தில், குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் நிறைய விவசாயிகள் கேட்டுட்ருக்காங்க. சார் இந்த மாதிரி சின்ன மிஷின்லாம் வாங்குறதுக்கு இப்போ எங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கே நாங்கள் செய்யணும் அப்படின்னா நாங்கள் என்ன சார் செய்யலாம்னா, அவங்க ஒரு படித்த ஒரு டிப்ளமாவோ ஒரு பட்டப்படிப்போ படித்திருந்தால் இன்றைக்கி மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக சிறு குறு தொழில் மையம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தனி நபருக்கு அதிகபட்சமாக 20 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதில் அவங்களே அந்த தொழில் மையமாக மூலம் போகும்போது அவங்களே அதற்கு பயிற்சி கொடுத்து அதை எப்படி விற்பனை செய்ய வேண்டும் எல்லா வகையிலையும்
பயிற்சி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இது மட்டும் அல்ல, இப்போ சின்ன விவசாயிகள் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அறுவடை பண்ணோடனே அந்த பச்சை கடலை அதை வந்து நுகர்வோர் நேரடியாக நம்ம இதில் வீடுங்களில் அதை வந்து அவிச்சு சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறதுக்கு நிறைய வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் என்னென்னா இதில் நம்ம வந்து ஒரு சோம்பேறித்தனம், நம்மள்கிட்ட இப்போ ஒரு ஏக்கராவில் 15 மூட்டை வருது சார், இதை கொண்டு போய் நான் வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு பூரா உட்காந்து விற்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணலாம். ஆனால் ஒன்று வேணாம், ஒரு சைக்கிளில் வச்சுக்கிட்டு ஒரு விவசாயி எனக்கு தெரிஞ்சு அவர் சைக்கிளில் விற்று அவருடைய வருவாயை பார்த்திங்கன்னா அவர் மார்க்கெட்டில் போயிருப்பாருன்னா அதை போல் ஒரு 2-3 மடங்கு அவர் வந்து வருவாயை பெருக்கிக்கிட்டார். இதேமாரி சந்தைகள் அங்கங்கே சந்தை கூடுது. இந்த சந்தையில் கொண்டு போய் ஒரு 4 மூட்டையை கொட்டி அன்றைக்கி ஒரு காம்படிட்டிவ் ரேட்டு கொடுத்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் காலி ஆகிடும். இது வந்து நம்ம போகும்போது இடைத்தரகர்கள் இல்லாத போகும்போது நமக்கு நிறைய வாய்ப்புகள், அதாவது இந்த வருவாயை 3 மடங்காக்குவதுங்கிறது பெரிய விஷயமே இல்லை. இதுமாரி எல்லா கிராப்புக்குமே சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நிலக்கடலை எங்கள் மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து நிலக்கடலை சொல்லிகிட்டு இருக்கோம். குறிப்பாக அந்த மதிப்பு கூட்டுதலில் தனிநபராக என்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து செய்யும்படி கேட்டுக்கொண்டு இந்த மேற்கூறிய குறிப்புகளை மனதில் வைத்து நன்றாக சாகுபடி செய்து அந்த வருமானத்தை பெருக்கி எல்லோரும் நல்ல ஒரு திருப்தியாக செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி. ஸ்ரீதர் அவர்களை 09421511096 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 13/11/2015 வெள்ளிக்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. மொச்சை சாகுபடியில் வெற்றி கண்ட வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா சென்னங்குப்பம் அஞ்சல் ஆனைக்கட்டிப்புதூர் கிராம வேளாண்மையாளர் என் புஜங்கராவ் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோழிகளை புதிதாய் தாக்கும் நோய்கள் மற்றும் அவற்றை தடுக்கும் முறைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நோய் குறியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் தங்கதுரை தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் பணிகள் மற்றும் பிரிவுகள் குறித்து இந்நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ். சக்திவேல் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodigai.org.in. உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05@gmail.com. மேலும் வேளாண்மையை பற்றிய விவரம் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.